ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம தான் சமையலாக்க போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து மீன் பொரிச்சது, மீன் பொரிக்க போகிறேன். வேறு இதில் தோசை கல் இருக்குது. இதில் எப்படி சொல்லனா மீன் அவிஞ்சிட்ருக்கு. இப்போ தோசையை சுட்டுருவோம். மக்களே, நான் ஏற்கனவே உங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க. என்னென்னா பிறகு நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம தான் தோசை சுட்டு கொடுக்கணும், இட்லி சுட்டு கொடுக்கணும், சோறு வாங்கி கொடுக்கணும், வீட்டில் உள்ள வேலை எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். அதனால தான் இப்போயுமே எல்லோரும் பழகிக்கோங்க, சரிங்களா? பிறகு பொண்டாட்டி வந்தோடனே அவள் மாசமாக இருக்கும்போது நம்மளை விரட்டி அடிப்பா பார்த்துக்கோங்க. அதுதானே, உண்மை தானே? அதனால் இப்போவுமே எல்லோரும் பழகிக்கோங்க. நான் தான் இப்போ எங்கள் வீட்டில் மீன் அவிஞ்சிட்ருக்கு. அதுக்கு தொட்டுக்க தான் தோசை. நிறைய பேர் நேரத்துக்கு கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்டையும் வரும், நல்ல கமெண்ட் வரும். நிறைய பேர் சொன்னாங்க இப்படி ஒரு பிள்ளை எனக்கு எடுத்து கொடுத்து வைக்கல அப்படிலாம் சொன்னாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை தான், ஏன் கவலைப்படுறியே? இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசையும் மீன் பொரிச்சது, மீன் கூட்டு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடு தூருங்க, பாத்திரம் விளக்குங்க, தண்ணி பிடிங்க, எல்லா வேலையும் செய்யுங்க, சரிங்களா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க எல்லாரும். இந்த மாதிரிலாம் பையன் அழகாக வேலை செய்யான்ட்டு தோசையை கமுத்தி போட்டு கமுத்தி போட்டாச்சு. இதில் தான் அந்த மீன் அவிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? மீன் அவிஞ்சிட்ருக்கு. சரி மக்களே, நீங்களும் இந்த மாதிரி மறக்காமல் வேலை பாருங்கள். வீட்டுள்ள வீட்டுக்கு நம்ம தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், சரிங்க மக்களே? ஓகே, பை, டாட்டா.